சிம்பிள் அண்ட் குயிக்காக நிறைய பொருள் இல்லாமல் இருக்கிறத வச்சு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் என்ன மஞ்சத்தூள் இருந்தால் போதும். ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும். சூப்பராக காளானை வச்சு ஒரு பெப்பர் மசாலா மாதிரி பண்ணிடலாம். காளானை வாங்கி இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் கொடை காளான் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்க காளான் வாங்கினாலும் சரி, வாங்கி கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. சொன்னது மாதிரி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மசாலாலாம் பெருசாலாம் இல்லை. இது மஞ்சத்தூள் பார்க்குறீங்களா, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் எடுத்திருக்கேன். பெப்பர் எடுக்கும்போது மட்டும் அந்த பெப்பரும் சோம்பும் போட்டு மிக்ஸ் பண்ண பெப்பர் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன, இந்த பாருங்கள், தக்காளி இருக்கா, வெங்காயம் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ அடுப்பில் தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, நான் போடலை. பாருங்கள், வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வதங்குது. என்ன ரெண்டையும் ஒன்றா போட்டு வதக்குறானேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளி போடுங்க. சைடில் சிக்கன் கிரேவி வேறு இருக்குது. இன்றைக்கி சாப்பாடு தடப்புடலாக இருக்க போகுது. ஆனால் இதோட ஃபோக்கஸ் வந்து, இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் வந்து சிக்கன் வைக்கிறது இல்லை, அடுப்பில் இருக்குது. அதனால் அதையும் காமிக்கிறேன். சைடில் வந்து நமக்கு மஷ்ரூமுக்கான கிரேவி வெந்துக்கிட்டு இருக்குது, தக்காளி வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் சைடில் இதை காமிச்சேன். இது நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு மிளகாய்த்தூள் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நல்லா தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு கிரேவி மாதிரி வரும்ல, அதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போடுங்க. அந்த மஷ்ரூமை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா கரைஞ்சி ஓடி போயிடும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இருங்க. வேக வச்சிட்ருக்கேன். இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பெப்பரை போடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பரை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் வெந்து இப்படி இருக்கும். இதை எடுத்து இருங்க, எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சரியான டேஸ்ட்டு. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்கா? இப்படி தான் நல்லா கொலன்னு இருக்கும். இதை எடுத்து அப்படியே இருங்க. இதை எடுத்து அப்படியே ரைஸில் வச்சு சாப்பிட்டா சும்மா சொர்க்கமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொன்னேன், ஒன்றுமே இல்லை. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டால் அது ரெடி.